பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 27:61 மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். மத்தேயு 27:61 இயேசுவை சிலுவையில் அறைந்த அன்று சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த யோசேப்பு பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தன் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். மகதலேனா மரியாள் யார் என்றால் 7 அசுத்த ஆவிகள் பிடித்திருந்தவள். 7 என்பது முழுமை. ஆம், முழுமையாக அசுத்த ஆவியின் பிடியில் இருந்த மகதலேனா மரியாளை அசுத்த ஆவியின் பிடியில் இருந்து விடுதலை கொடுத்து சுகப்படுத்தியவர் இயேசு. முழுமையாக அசுத்த ஆவியின் பிடியில் இருந்தவள் முழுமையாக விடுதலை பெற்று இயேசுவின் பின்பாக சென்று ஊழியம் செய்தாள். இயேசுவை பின் தொடர்ந்தவர்கள் அநேகர். அவரோடு கூட இருந்தவர்கள், அவரோடு அப்பம் புசித்தவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் அற்புதத்தை அதிசயத்தை சுகத்தை பெற்றவர்கள், அவரால் சுகம் பெற்ற குஷ்டரோகிகள், அவரால் சுகம் பெற்ற திமிர்வாதக்காரர்கள், அவரால் அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள், அவரால் உயிர் பெற்றவர்கள் என அநேகர் அவருக்கு பின்பாக சென்றார்கள். எப்பொழுது என்றால் அவர் அவர்களுக்கு நன்மை செய்தபோது, அவர்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்தபோது அவருக்கு பின்பாகவே சென்றார்கள். அவர் சென்ற இடத்தில் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். காரணம் என்னவென்றால் சுகமடைய, பார்வையடைய, நடக்க என அற்புதத்தை பெறுவதற்காகவே வந்தார்கள். ஆனால் இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று தெரிந்தபோது அவருக்கு பின்பாக யாருமே வரவில்லை. அதுவரை இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் எங்கே? இயேசுவுக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நாங்கள் தான் இருப்போம் என்று தங்களுக்குள் போட்டியிட்டு கொண்ட சீசர்கள் எங்கே? 5 அப்பத்தையும் 2 மீனையும் புசித்தவர்கள் எங்கே? அவர் உயிரோடு இருக்கும்போது அவரோடு இருந்து அவர் சொல்வதையெல்லாம் நம்பியவர்கள், விசுவாசித்தவர்கள், அவர் சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டவுடன் அவர் சொன்னதை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை, ஓடிவிட்டார்கள். ஆனால் இயேசுவிடம் சுகத்தை பெற்ற, விடுதலையை பெற்ற மகதலேனா மரியாள் அவர் உயிரோடு இருக்கும்போது நான் மரித்தாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், உயிரோடு வருவேன் என்று சொன்னதை விசுவாசித்தால், நம்பினாள். எனவேதான் இயேசுவை கல்லறைக்குள் வைத்து கல்லை புரட்டி வைத்த பிறகும் அந்த கல்லறைக்கு எதிராகவே உட்கார்ந்திருந்தாள். அதாவது இயேசுவுக்காக விசுவாசத்தோடு காத்திருந்தாள். எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்த, தனக்காக காத்திருந்த மகதலேனா மரியாளுக்கு உயிர்த்தெழுந்த பின்பாக முதலாக தரிசனத்தை கொடுத்தார். மேலும் இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்டே வந்து அவர் பாதத்தை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இயேசுவுக்காக காத்திருந்த மகதலேனா மரியாள் இயேசுவை பார்த்தாள். அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டாள். இயேசு அவளோடு பேசினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் கர்த்தரிடத்திலிருந்து அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றிருக்கிறோம். அவரிடத்திலிருந்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு பின்பாகவே செல்கிறோமா அல்லது அவரை விட்டு ஓடிவிடுகிறோமா? அதுபோல் அனுதினமும் இயேசுவே, நான் உம் முகத்தை தரிசிக்க வேண்டும், உம்மோடு பேச வேண்டும் என்று வேண்டுகிறோம், விண்ணப்பிக்கிறோம், ஆசைப்படுகிறோம். ஆனால் அவருக்காக, அவருடைய சித்தத்திற்காக, அவருடைய திட்டத்திற்காக நாம் காத்திருக்கிறோமா? எல்லாம் முடிந்தது. கல்லறையின் கல்லை புரட்டி வைத்து விட்டார்கள். ஆனாலும் மகதலேனா மரியாள் காத்திருந்தாள். இயேசுவை பார்த்தால், பேசினால், ஆசீர்வாதத்தை பெற்றாள். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் அடையாளத்தையும் அற்புதத்தையும் விடுதலையும் பெற்ற நாம், நமக்கு எதிராக எல்லாமே அடைக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவுக்காக காத்திருப்போம், காத்திருப்போம், காத்திருப்போம். அவர் வருவார், பேசுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக சென்று அவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு ஓடிப்போனவர்களைப் போல நாங்கள் இருக்காமல் மகதலேனா மரியாள் போல காத்திருக்கிறவர்களாக இருக்கவும் நீர் எங்களுக்கு சொன்னபடியே, வாக்கு கொடுத்தபடியே, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் வரை நாங்கள் உமக்கு காத்திருக்கக்கூடிய கிருபையை தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.